ஹலோ நண்பர்களே, இனிவரும் எபிசோட்களில் நடக்கப் போகும் பரபரப்பான திருப்பங்களைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். கதையின் மையமாக இருக்கும் சேது தனது வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் குழப்பங்களால் மனதளவில் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறார். ஒரு முக்கியமான கட்சி வேலைக்காக வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. வீட்டை விட்டு கிளம்புவதற்கு முன்பு தனது குழந்தையை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளும்படி குடும்பத்தினரிடம் கேட்டுக்கொள்கிறார். அதற்கு குடும்பத்தினர் எந்த தயக்கமும் இல்லாமல் குழந்தையை தாங்கள் கவனித்துக் கொள்வதாக உறுதியளிக்கின்றார்கள். இந்த நிம்மதியோடு சேது அங்கிருந்து கிளம்புகிறார். ஆனால் அவர் செல்லும் அந்த பயணம் அவரது வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றப்போகும் ஒரு உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் என்பதை அவர் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. மறுபுறம் சில நாட்களாக மனதில் பல விஷயங்களை சுமந்து கொண்டிருந்த காவியா சேதுவை சந்திக்க சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார். எதிர்பாராத விதமாக சேது தன்னிடம் வந்ததும் உடனே அவரை தனியாக பேச அழைக்கிறார். அவளது முகத்தில் இருந்த பதட்டமும் கண்களில் இருந்த கவலையும் பார்த்த சேதுவுக்கு ஏதோ முக்கியமான விஷயம் பேசப் போகிறாள் என்பது புரிகிறது. தனியாக சென்ற பிறகு காவியா மிகவும் நேரடியாக சேதுவிடம் பேச ஆரம்பிக்கிறார். அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டது பற்றி கேட்டதாகவும் அது உண்மையா என்று கேட்கிறார். சேது சற்று தயக்கத்துடன் அதனை ஒப்புக்கொள்கிறார். அதற்கு காவியா மிகவும் வருத்தத்துடன் பதிலளிக்கிறார். அவர் அழைக்காமல் திருமணம் செய்து கொண்டது பற்றி கவலைப்படவில்லை என்றும், ஆனால் அந்த திருமணம் நடந்ததே தவறு என்றும் கூறுகிறார். தமிழ் செல்வி போன்ற நல்ல மனம் கொண்ட பெண்ணை விட்டுவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்ய சேதுவால் எப்படி முடிந்தது என்று கேட்கும்போது சேது பதிலளிக்க முடியாமல் நிற்கிறார். நடந்த எல்லா சம்பவங்களும் அவரை அந்த முடிவுக்கு தள்ளியதாக கூறினாலும் காவியா அதனை ஏற்க மறுக்கிறார். வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தமிழ் செல்வி காரணமில்லை என்றும், உண்மையான குற்றவாளிகள் வேறு சிலர் என்றும் உறுதியாக கூறுகிறார். அந்த வார்த்தைகள் சேதுவின் மனதில் முதல் முறையாக சந்தேக விதையை விதைக்கின்றன. காவ்யா தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு சதி செய்யப்பட்டதாகவும் அவள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கிறார். இந்த விஷயங்களை கேட்ட சேதுவுக்கு அதிர்ச்சி மேலாதிக்கம் செய்கிறது. இத்தனை நாட்களாக தான் நம்பியிருந்த விஷயங்கள் பொய்யாக இருக்குமோ என்ற பயம் அவரது மனதை ஆட்கொள்கிறது. காவியா கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் அவரது மனசாட்சியை உலுக்குகிறது. அவர் நம்ப மறுத்தாலும் காவியா கூறும் தகவல்கள் மிகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றன. அதற்குள் அங்கு வந்த போஸ் காவியா கூறிய அனைத்தையும் உறுதிப்படுத்துகிறார். தான் முன்பு பல தவறுகள் செய்திருந்தாலும் இப்போது உண்மையை மறைக்க விரும்பவில்லை என்றும், குடும்பத்தில் நடந்த சதியின் முழு விவரமும் தமக்கு தெரியும் என்றும் அவர் கூறுகிறார். போஸ் கூறும் தகவல்களை கேட்டதும் சேதுவின் உலகமே தலைகீழாக மாறுகிறது. தமிழ் செல்வியின் பெயரை கெடுக்கவும், குடும்பத்திலிருந்து அவளை பிரிக்கவும் பல திட்டங்கள் தீட்டப்பட்டதாகவும், அவளது தொலைபேசியை பயன்படுத்தி பெரிய பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் விளக்குகிறார். இந்த சதியின் பின்னால் இருந்தவர்கள் யார் என்பதையும் அவர் வெளிப்படையாக சொல்கிறார். ஒவ்வொரு உண்மையும் வெளிவரும்போது சேதுவின் முகத்தில் அதிர்ச்சி, கோபம், வருத்தம் ஆகியவை மாறி மாறி தெரிகின்றன. தான் காதலித்த பெண்ணை நம்பாமல் தவறானவர்களை நம்பி வாழ்க்கையை சிதைத்து விட்டேன் என்ற உணர்வு அவரை உள்ளுக்குள் உடைத்து விடுகிறது. அந்த நொடியில் அவர் எடுக்கும் முடிவு தமிழ் செல்வியிடம் சென்று மன்னிப்பு கேட்பதுதான். அதன் பிறகு சேது நேராக தமிழ் செல்வி இருக்கும் வீட்டிற்கு செல்றார். அவர் அங்கு வந்தவுடன் அனைவரும் குழப்பமடைகிறார்கள். குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதா என்று கேட்கும்போது சேது எதற்கும் பதில் சொல்லாமல் தமிழ் செல்வியை பார்க்க வேண்டும் என்று மட்டும் கூறுகிறார். குடும்பத்தினர் அனைவரும் ஆச்சரியத்தில் நிற்க தமிழ் செல்வி வெளியே வருகிறார். அவளை பார்த்த நொடியில் சேதுவின் கண்களில் கண்ணீர் நிரம்புகிறது. இதுவரை அடக்கி வைத்திருந்த குற்ற உணர்வு வெடித்து வெளிவருகிறது. தான் செய்த அனைத்தும் தவறு என்றும், எந்த காரணமும் தனது செயல்களை நியாயப்படுத்த முடியாது என்றும் கூறுகிறார். தமிழ் செல்வி அமைதியாக நின்று கொண்டிருக்க சேது தொடர்ந்து மன்னிப்பு கேட்கிறார். அந்த காட்சி அங்கு இருந்த அனைவரின் மனதையும் உருக்குகிறது. அதே நேரத்தில் மற்றொரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்கள் கதையை இன்னும் பரபரப்பாக்குகின்றன. சேது வீட்டிற்கு வராததால் பதற்றமடைந்த ஐஸ்வர்யா அவர் எங்கு சென்றிருக்கலாம் என்று யோசிக்கிறார். இறுதியில் தமிழ் செல்வி வீட்டிற்கே சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அங்கு வருகிறார். அங்கு வந்தபோது சேது தமிழ் செல்வியிடம் மன்னிப்பு கேட்டு பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைகிறார். தனது வாழ்க்கை கைகளில் இருந்து நழுவிச் செல்கிறது என்ற பயம் அவரை ஆட்கொள்கிறது. உடனே அவர் ஈஸ்வரிக்கு தொலைபேசியில் அழைத்து நடந்த அனைத்தையும் கூறுகிறார். அதை கேட்ட ஈஸ்வரி அமைதியாக இருக்காமல் சேதுவை எதிர்கொள்ளும்படி தூண்டுகிறார். இந்த அறிவுரையை கேட்ட ஐஸ்வர்யா கோபத்துடன் சேதுவை நோக்கி செல்கிறார். தமிழ் செல்வியின் முன்னிலையில சேதுவிடம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார் ஐஸ்வர்யா.
தன்னுடைய மனைவி உயிரோடு இருக்கும்போது வேறு ஒருத்தியிடம் இவ்வளவு பாசமாக பேசுவது சரியா என்று கேட்கிறார். ஆனால் சேது அமைதியாகவே இருக்கிறார். அந்த அமைதியே ஐஸ்வர்யாவை இன்னும் கோபப்படுத்துகிறது. அவர் தொடர்ந்து குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்க சேதுவின் பொறுமை எல்லையை கடக்கிறது. இறுதியில் அவர் கடுமையாக பதிலளிக்கிறார். தனது வாழ்க்கையை சிதைத்தவர்கள் யார் என்பதை இப்போது அறிந்துவிட்டதாகவும் இனிமேல் யாரையும் விட்டு வைக்க மாட்டேன் என்றும் கூறுகிறார். இந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகின்றன. பின்னர் உண்மை முழுமையாக வெளிவர ஆரம்பிக்கிறது. ஐஸ்வர்யாவும் ஈஸ்வரியும் சேர்ந்து செய்த சதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிச்சத்திற்கு வருகின்றன. தன்னுடைய தவறுகளை மறைக்க முயற்சித்தாலும் சூழ்நிலை அவர்களுக்கு எதிராக மாறிவிடுகிறது. சேது மிகவும் வேதனையுடன் பேசுகிறார். தனது தந்தையின் அவமானம், குடும்பத்தின் வீழ்ச்சி, தமிழ் செல்வியின் கண்ணீர், குழந்தையின் எதிர்காலம் என அனைத்தையும் நினைத்து மனம் உடைந்து போகிறார். அவருடைய கோபம் வெறும் கோபமாக இல்லை, அது ஏமாற்றப்பட்ட ஒருவனின் வேதனை. உண்மையை அறிந்த பிறகு அவர் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முடிவும் மிகவும் தீவிரமாக மாறுகிறது. வீட்டிற்கு திரும்பிய பிறகு நிலைமை மேலும் மோசமடைகிறது. சேது ஐஸ்வர்யாவை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு வருகிறார். வீட்டில் இருந்தவர்கள் என்ன நடந்தது என்று கேட்கும்போது அவர் பதில் சொல்ல மறுக்கிறார். அனைவரின் முன்னிலையிலும் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார். அப்பொழுது ஈஸ்வரி வழக்கம்போல தனது பேச்சால் சூழ்நிலையை மாற்ற முயற்சிக்கிறார். ஆனால் இம்முறை சேது அமைதியாக இருக்கவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கியவர்களிடம் நேரடியாக கேள்வி கேட்கிறார். ஒவ்வொரு கேள்வியும் அவர்களை பதற வைக்கிறது. அவர்கள் சொல்லும் பொய்கள் அனைத்தும் உடைந்து விழ ஆரம்பிக்கின்றன. சித்ராவும் ஈஸ்வரியும் தங்களை காப்பாற்றிக் கொள்ள பல காரணங்களை கூறுகிறார்கள். அவர்கள் செய்தது தவறு அல்ல என்றும் குடும்ப நலனுக்காக செய்ததாகவும் விளக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் யாரும் அதை நம்பவில்லை. சேது இதுவரை அடக்கி வைத்திருந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறார். உண்மையை அறிந்த பிறகும் இன்னும் பொய் பேசுவது மிகப்பெரிய குற்றம் என்று கூறுகிறார். அந்த வீட்டிலிருந்த ஒவ்வொருவரும் இந்த சம்பவத்தை பார்த்து அதிர்ச்சியடைகிறார்கள். பல வருடங்களாக மறைக்கப்பட்ட உண்மைகள் ஒரே நாளில் வெளிப்பட ஆரம்பித்ததால் அனைவரும் திகைத்து நிற்கிறார்கள். அந்த சமயத்தில் ஐஸ்வர்யாவும் தன்னுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். ஆரம்பத்தில் தப்பிக்க முயன்றாலும் ஆதாரங்களும் சாட்சிகளும் எதிராக இருந்ததால் இறுதியில் அனைத்தையும் ஒப்புக்கொள்கிறார். ஈஸ்வரி கூறியபடி தான் நடந்து கொண்டதாகவும் தமிழ் செல்வியை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பல விஷயங்களை செய்ததாகவும் கூறுகிறார். ஆனால் அந்த செயல்களின் விளைவுகள் இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை என்றும் அழுது பேசுகிறார். அவரது ஒப்புதல் அனைவருக்கும் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இதற்கிடையில் ராஜாங்கமும் உண்மையை முழுமையாக அறிகிறார். தனது குடும்பத்தில் இவ்வளவு பெரிய துரோகம் நடந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபத்தில் துடிக்கிறார். அவர் மிகவும் கடுமையாக பேச ஆரம்பிக்கிறார். குடும்பத்தின் நம்பிக்கையை உடைத்தவர்கள் மன்னிப்புக்கு தகுதியற்றவர்கள் என்று கூறுகிறார். அவரது வார்த்தைகள் வீடு முழுவதும் எதிரொலிக்கின்றன. அங்கிருந்த யாராலும் தலை நிமிர்ந்து பேச முடியாத நிலைமை உருவாகிறது. சேதும் தனது தந்தையின் கோபத்தை பார்த்து அமைதியாக நிற்கிறார். ஏனெனில் அந்த கோபம் நியாயமானது என்பதை அவர் அறிவார். மறுபுறம் தமிழ் செல்வி இந்த அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். தன்னிடம் நடந்த அநியாயங்கள், அவமானங்கள், பிரிவின் வேதனை அனைத்தும் நினைவுக்கு வந்தாலும் பழிவாங்கும் எண்ணம் அவருக்கு இல்லை. அதுவே அவருடைய குணநலனின் சிறப்பு. சேது மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்கும்போது கூட அவர் உடனடியாக எந்த பதிலும் சொல்லவில்லை. வாழ்க்கை முழுவதும் ஏற்பட்ட காயங்கள் ஒரு நாளில் ஆறிவிட முடியாது என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். ஆனால் சேதுவின் மனமாற்றம் உண்மையானது என்பதை அவரது மனம் மெதுவாக உணர ஆரம்பிக்கிறது. இனி வரப்போகும் எபிசோட்களில் தமிழ் செல்வி சேதுவை மன்னிப்பாரா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஐஸ்வர்யா, ஈஸ்வரி மற்றும் சித்ரா ஆகியோருக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதையும் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள். குடும்பம் மீண்டும் ஒன்று சேருமா அல்லது புதிய பிரிவுகள் உருவாகுமா என்பதும் தெரியவில்லை. ஒவ்வொரு கதாபாத்திரமும் தற்போது ஒரு முக்கியமான திருப்புமுனையில் நிற்கிறது. அவர்கள் எடுக்கும் முடிவுகள் அடுத்தடுத்த சம்பவங்களை தீர்மானிக்கப் போகின்றன. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இனிவரும் எபிசோட்கள் உண்மை வெளிப்படும் தருணங்கள், உறவுகள் சோதிக்கப்படும் நேரங்கள், காதல் மற்றும் நம்பிக்கையின் மதிப்பு புரியும் நிகழ்வுகள் என பரபரப்பாக அமைய இருக்கின்றன. பல மாதங்களாக காத்திருந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய திருப்பங்கள் காத்திருக்கின்றன. சேது தனது தவறுகளை சரிசெய்ய போராடுகிறார். தமிழ் செல்வி தனது மனதின் காயங்களை சமாளிக்க முயல்கிறார். மற்றவர்கள் தங்கள் செயல்களின் விளைவுகளை எதிர்கொள்ள தயாராகின்றனர். இதனால் அடுத்தடுத்த காட்சிகள் உணர்ச்சிகளும் அதிர்ச்சிகளும் நிறைந்ததாக இருக்கும் என்பது உறுதி.